ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வறுவல் லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை. ரொம்ப முக்கியமாக பிசுபிசுன்னு ஒட்டாமல் அந்த பிசுபிசுப்பு தன்மையே இல்லாமல் எவ்வளோ சூப்பராக நம்ம ஃப்ரை பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெண்டைக்காய் இந்த மாதிரி ஒரு செடியில் வளரக்கூடிய ஒரு வெஜிடபிள். அதே நேரத்தில் அந்த வெண்டைக்காயோடைய பூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக எல்லோ கலரில் சூப்பராக இருக்கும். வெண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதை தவிர வெண்டைக்காயில் இந்த மாதிரி சிவப்பு நிற வெண்டைக்காயும் இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சமைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு அதோடைய சிவப்பு தன்மை நீங்கி அது நார்மலாக நம்ம ரெகுலர் பச்சை கலர் வெண்டைக்காய் மாதிரி வந்துடும். இதையும் தவிர நமக்கு வெண்டைக்காய்னா ஞாபகம் வர்றது கணக்கு தான். மேத் நல்லா போடணும் அப்படின்னா வெண்டைக்காய் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மைதாங்க. பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸை பூஸ்ட் பண்ணுற ஃபாஸ்பரஸும் விட்டமின் ஏயும் வெண்டைக்காயில் நிறைய இருக்குது. அதே மாதிரி இதில் நிறைய ஒமேகா 3யும் ஒமேகா 6ம் இருக்குது. அதை தவிர நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. ஸோ இதனால தான் வெண்டைக்காய் நிறைய சாப்பிட்டா மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும், ஸ்பெசிஃபிக்காக மேத் நல்லா போடுவோன்னு சொல்கிறாங்க போல இருக்குது. இதையும் தவிர நம்மளுடைய முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதாவது வெண்டைக்காயில் இந்த பிசுபிசுப்பு தன்மையை கொடுக்கறது என்ன? அதுதான் மியூக்கலேஜ்னு சொல்கிற ஒரு ஸ்லைம் மாதிரி ஒரு லிக்விட். இது நம்ம சூத்துக்கட்டால இருக்கு இல்லையா, ஆலோவேரா பிளான்ட்லேயும் இதே விதமான லிக்விட் தான் இருக்குது. முக்கியமாக இந்த லிக்விட் தண்ணியில் பட்டாலோ இல்லை சூடு பட்டாலோ இதனுடைய பிசுபிசுப்பு தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்ரேஷனுக்கு வந்துடலாம். வெண்டைக்காய்களை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒவ்வொரு வெண்டைக்காயாக கையில் தேய்ச்சி அலசி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் நல்லா உலர்த்திடலாம். இதை டவல் போட்டோ பேப்பர் போட்டோ உலர்த்தணும்னு அவசியம் இல்லை. பட் அது மேலே ஈரத்தன்மை இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்ம வெண்டைக்காய்களை மெலிசாக அரியும் போதே அதில் இருக்கிற அந்த ஸ்லைம் தன்மை கொஞ்சம் குறைவாக காணப்படும். இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கான வெண்டைக்காய்களை நம்ம இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக போட்டு வச்சாச்சு. இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். ஜீரகம் நல்லா வாசம் வர அளவுக்கு லேசாக வதங்கினா போதும். நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அதாவது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும் அந்த வெங்காயத்தில். அப்போ தான் அந்த வெங்காயம் நல்ல ருசி கொடுக்கும். இதுக்கப்புறமேட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெண்டைக்காய்களை இதில் ஆட் பண்ணிடலாம். வெண்டைக்காயில் சூடு பட்ட உடனேயுமே அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிசுபிசுப்பு தன்மை வர ஆரம்பிக்கும். நல்லா 2-3 தடவை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்கான புளிக்கரைசல் இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புளிக்கரைசலை ஆட் பண்ணிட்டோம். இது கிளற 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 ஒரு 2 to 3 மினிட்ஸில் அந்த வெண்டைக்காயில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை அவ்வளவும் அப்படியே நீங்கி வெண்டைக்காய் உதிரி உதிரியாக ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம போட வேண்டிய மசாலாக்களை ஆட் பண்ணிடலாம். வெண்டைக்காய் நல்ல ருசியான காய், அதனால் இதுக்கு நிறைய மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்லை. ஒரு துளி மஞ்சத்தூள், அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூளும் தான் சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்புமே வெண்டைக்காயும் மசாலாவும் நல்லா வதங்கி அந்த வெண்டைக்காய் கொஞ்சம் சைஸ் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம உப்பு சேர்த்தோன்னா நம்ம சேர்க்குறதோட அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ ட்ரையாக லூஸாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளவே தாங்க. 2 சின்ன விஷயந்தான். கழுவி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ஈரத்தன்மை நீங்கினதுக்கு அப்புறமேட்டு வெண்டைக்காய்களை கட் பண்ணணும். சமைச்சு நம்ம மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே புளிக்கரைசலை ஆட் பண்ணிவிட்டு அதில் உதிரித்தன்மை வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் கிறிஸ்பியாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு நல்லா சிம்மிலே வச்சு இதை ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். சுட சுட சர்வ் பண்ணுங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.